இல்ல இளைஞர்கள் ஆர்வமா வந்து சேர்றாங்களா புதுசு வாக்காளர்? நிறைய பேர் வராங்க. ஏன் இளைஞர்கள் தெரியப்படுத்திருக்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்த அரசாங்கம் ஏதாவது முடிவுபடுத்திருக்கு? எங்க இதுல இருந்து வந்து சேர்றாங்க. திமுகல கேமுக்குள்ள வந்து நிறைய பேர் வராங்க. இல்லக்கா, இந்த அரசாங்கம் வந்துட்டு விளம்பரம் எதுவும் பண்ணியிருக்கா? எங்களுக்கு முதலமைச்சருடைய கட்டளை எங்களுக்கு என்ன, வீட்டுக்கு போய் தகவல் கொடுக்கணும். அவங்க தான் வந்து இங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே, நீங்க கொடுத்துருக்கீங்க? நாங்க கொடுத்தோம் போய் எல்லா வீட்டுல போயிட்டு நாங்க வந்து இந்த மாதிரி இந்த டேட்ல போடுறோம் அப்படின்ட்டு சொல்றோம். நாங்க வர்றாங்க எல்லாம். இப்ப வந்துட்டு இது வரைக்கும் திமுக ஏடிஎம்க ரெண்டு கட்சி இருந்துச்சு, அரசு பண்ணிச்சு. இப்ப புதுசா வந்து விஜய் கட்சின்னு ஒண்ணு வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்களை குறிச்சு என்ன சொல்றீங்க? இப்போ அவங்க செல்லுபடி ஆகாத 10 பைசா செல்லுபடி ஆர்வம் சில பேருக்கு பட்டாதான் தெரியும். வயசு பசங்க தான் போறாங்க வராங்க. ஓட்டு அதாவது அவங்களுடைய குறிக்கோள் என்னவோ அதுதான் சொல்லுவாங்க. ஆனா திராவிட கழகம் ஓட்டு வந்து எப்பயுமே மாறாது. அது எப்பயுமே தலைகீழ்னாலும் மாறாது. ஆர்வம் உள்ளதான் இங்க வராங்க. கொடியை பார்த்து அங்கேயும் கொடிக்குது, இதையும் கொடிக்குது. இந்த திராவிட திமுக கொடியை பார்த்தாரு அங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நமக்கு அப்ப என்ன ஆயிருமே மனசுல அவங்களுக்கு வெற்றி முகம் எங்களோடதுதான். அப்போ விஜய் கட்சியை பத்தி நீங்க பயப்படல? நாங்க பயப்படல, எதிர்த்து அவங்க தான் நம்மள பயப்படுறாங்க. நாங்க எதிர்த்து தான் நிக்கிறோம். அவங்கள பத்தி எங்களுக்கு பயமே கிடையாது. நாங்க இதுவாதான் இருக்கோம். மடியில கலந்ததான் பயப்படணும். இதெல்லாம் வளர்ந்த கட்சி, இதெல்லாம் பெரிய கட்சி, இதுகிட்ட மோதவும் முடியாது யாரும். திமுக வந்து நிறைய கட்சியை வந்து சமாளிச்சு வந்து ஜெயிச்சு வந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப புதுசா விஜய் கட்சி வந்திருக்குது, சீமானும் வந்து ரொம்ப இதா இருக்காரு. இதெல்லாம் எப்படி சமாளிச்சு 2026 ஜெயிப்பாங்க? எல்லாத்துக்கும் டேலண்ட் இருக்குது. எங்களுக்கு தான் வெற்றி முகமா வர்றோம். எத்தனை பகுதியில் ஜெயிப்பாங்கன்னா அத்தனை பகுதியும் வர்றோம்ப்பா. சின்னவர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவரோட செயல்பாடுகள் எப்படிலாம் இருக்கு கட்சியில? நம்ம அண்ணாமலை முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்படுறாரு, விஜய் வரணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ அடுத்து நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு பதிலாக சின்னவர் வந்து முதலமைச்சராக இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பரா நல்லதாக இருக்கும். வருங்காலத்துக்கு துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு, அவரோட செயல்பாடு எப்படி இருக்குது? அவருக்கு தனியான ஒரு எலெக்ஷன் அவருக்குன்னு இடம் இருக்கு.